பிரைச். நாம் இந்த வீடியோவில் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் என்ன எப்படி எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, This video is sponsored by Buymode ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? பாசிட்டிவ்னால என்னங்க, உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு கொஷின்ஸை நம்ம எப்படி கேட்கறது, ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பாசிட்டிவாக எப்படி நம்ம ஒரு கொஷினை கேட்கறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவோட ரூல்ஸ் என்ன? பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட ரூல்ஸு டிட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, வெர்ப் ஒன் ஃபார்ம். ஓகேவா? டிட்டு, சப்ஜெக்ட், வெர்பு, வெர்ப் ஒன் ஃபார்ம். டிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறோம். டிட்டு சப்ஜெக்டை போட்டு வெர்பை போட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஏ சப்ஜெக்ட் தான் இருக்குது. அது என்னென்ன இருக்குது? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். அந்த ஏ சப்ஜெக்டை யூஸ் பண்ணி ப்ளஸ் வெர்பை ஆட் பண்ணி டிட்டை யூஸ் பண்ணி நம்ம கொஷினாக கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் இது எதனால யூஸ் பண்ணுறோம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டிட் ஐ கம், டிட் ஐ கம். டிட்ன்றது என்னது? ஃபார்முலாவில் உள்ள டிட்டு. சப்ஜெக்டில் ஐ இந்த சப்ஜெக்ட், வேர்ப் கம்ன்ற வேர்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ டிட் ஐ கம், நான் வந்தேனா. டிட் ஐ கம், நான் வந்தேனா. டிட் ஐ கோ, நான் சென்றேனா. டிட் ஐ கோ, நான் சென்றேனா. டிட் ஐ கோ, நான் சென்றேனா. டிட் வி கம், டிட் வி கம், நாங்கள் வந்தோமா. டிட் வி கம், நாங்கள் வந்தோமா. டிட் வி சி, நாங்கள் பார்த்தோமா. டிட் வி சி, நாங்கள் பார்த்தோமா. டிட் யூ கம், டிட் யூ கம், நீங்கள் வந்தீர்களா. டிட் யூ கம், நீங்கள் வந்தீர்களா. டிட் யூ கோ, நீங்க சென்றீர்களா. டிட் யூ கோ, நீங்கள் சென்றீர்களா. டிட் தே ஸ்லீப், டிட் தே ஸ்லீப், அவர்கள் தூங்கினார்களா. டிட் தே ஸ்லீப், அவர்கள் தூங்கினார்களா. டிட் தே பிளே, டிட் தே பிளே, அவர்கள் விளையாண்டார்களா. டிட் தே பிளே, அவர்கள் விளையாண்டார்களா. ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டை யூஸ் பண்ணி கொஷின்ஸாக சப்ஜெக்ட் போட்டு வெர்பை யூஸ் பண்ணி கொஷின் கேட்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன வெர்ப்ஸை போட்டு சப்ஜெக்டில் சின்ன வெர்பை ஆட் பண்ணி நீங்கள் கொஷின் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணதாங்க ஸ்போக்கன் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிட் ஹி பிளே, டிட் ஹி பிளே, அவன் விளையாண்டானா. டிட் ஹி பிளே, அவன் விளையாண்டானா. ராம் டிட் ஹி பிளே, டிட் ஹி பிளே, அவன் விளையாண்டானா நம்ம கேட்குறோம் இல்லையா. இப்போ அதே டிட் ராம் பிளே, ராம் விளையாண்டானா. டிட் ராம் பிளே, ராம் விளையாண்டானா. டிட் ஹி கம், அவன் வந்தானா. டிட் ஹி கம், அவன் வந்தானா. டிட் ராம் கம், ராம் வந்தானா. டிட் ராம் கம், ராம் வந்தானா. ஸோ இதை மாதிரி நேம் சேஞ்சஸ் பண்ணி கூட நம்ம பேசலாம். ஓகே. டிட் ஷி கம், டிட் ஷி கம், டிட் ஷி கம், அவள் வந்தாளா. டிட் ஷி கம், அவள் வந்தாளா. டிட் ஷி பிளே, அவள் விளையாண்டாளா. டிட் ஷி பிளே, அவள் விளையாண்டா. டிஷ் மாலா பிளே, மாலா விளையாண்டாளா. டிஷ் மாலா கம், மாலா வந்தாளா. ஸோ இது மாதிரி நேமை நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? டிட் இட் கம், அது வந்துச்சா. கம், அது வந்துச்சா. டிட் இட் கம், அது வந்துச்சா. டிட் இட் கோ, அது போனதா. டிட் இட் கோ, அது போனதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இட்ஸில் அனிமல்ஸ் நேம்ஸ் போட்டு கூட நீங்கள் வெப் ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கும் நீங்களாம் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் என்னோட சேனலை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். Bye, guys.